ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ இன்னைக்கு GS Short 78ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான நிறுவனங்கள் அதனுடைய தலைமையிட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்றத பார்க்க போறோம். முதல்ல உலக சுகாதார நிறுவனம் WHO என்று பலராலும் அறியப்பட்ட இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனீவா. அதாவது எங்க இருக்கு? ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. அப்ப சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவால தான் வந்து பாத்தீங்கன்னா உலக சுகாதார மையத்தினுடைய தலைமையிடம் இருக்கு. அப்ப சர்வதேச நாணய நிதியம் எங்க இருக்கு? IMF எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன். சரியா, வாஷிங்டன்ல இருக்கு. சோ வாஷிங்டன்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம், இது ரெண்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. சரியா, நியூயார்க். ஐநா சபை எங்க இருக்குன்னு கேட்டாலும் அங்கதான். எதுனா ஐக்கிய நாடுகள்னால என்னது? ஐநா சபை. சரியா, ஐநா சபை. ஐநா சபை எங்க இருக்குன்னு கேட்டாலே அதுதான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சர்வதேச அணுசக்தி முகமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியன்னா. வியன்னா எங்க இருக்குன்னா ஆஸ்திரியால இருக்கு. சர்வதேச அணுசக்தி முகமை வந்து இருக்கக்கூடிய இடம் வியன்னா, ஆஸ்திரியா. ஆஸ்திரேலியா இல்லமா, ஆஸ்திரியா. சரியா, ஆஸ்திரியா, வியன்னா. இங்கதான் வந்து ஒபேக் அப்படின்றதுடைய தலைமையிடமும் இருக்கு. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், இதனுடைய தலைமையிடமும் வியன்னா, ஆஸ்திரேலியால தான் இருக்கு, ஆஸ்திரியால தான் இருக்கு. உணவு மற்றும் விவசாய அமைப்பு, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய FAO தலைமையிடம் ரோம்ல இருக்கு. ரோம் எங்க இருக்கு? இட்டாலியில இருக்கு. சரியா, சோ உணவுனாலே இட்லி தான், அப்ப இட்டாலி ஞாபகம் வச்சுக்கலாம், ரோம். அடுத்து உலக வங்கி எங்க இருக்கு? எங்க சர்வதேச நாணய நிதியம் இருந்துச்சோ அதே இடத்துலதான் இருக்கு, வாஷிங்டன் DC. சோ அமெரிக்கா. சரியா, அடுத்தது உலக வர்த்தக அமைப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக வர்த்தக அமைப்பு வேற, வர்த்தக நிறுவன மையம் வேற. சோ உலக வர்த்தக மையம் வந்து இடிச்சு தள்ளிட்டாங்க, அதெல்லாம் பார்த்துட்டோம். வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வேற, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வேற. இது ஆர்கனைசேஷன். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனீவால இருக்கு. இது எங்க இருக்கு? ஜெனீவால இருக்கு. அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம், ASEAN அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய அமைப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜகார்த்தா, இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஜகார்த்தால இருக்கு. சரியா, இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஜகார்த்தா. சோ எழுதுங்க, நோட்ஸ் எடுத்து எழுததான் மைண்ட்ல நிக்குமே. தி லாஸ்ட் ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. சோ பிலிப்பைன்ஸ்ல இருக்குப்பா இது. சரியா, மணிலா. பிலிப்பைன்ஸ்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா மணிலால இருக்கு. அதே உலக வனவிலங்கு நிதியம் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. உலக வனவிலங்கு நிதியம் எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்துல இருக்கு. பிரிக்ஸ் அமைப்பினுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷாங்காய். பிரிக்ஸ் அமைப்பு எங்க இருக்கு? ஷாங்காயில இருக்கு. அதே நேரத்துல சார்க் அமைப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காத்மாண்டு, நேபாள். காத்மாண்டு, நேபாளம்ல இருக்கு. சரிங்களா, சோ லாஸ்ட் ஒன் SCO அமைப்பு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது சீனாவில் உள்ள ஷாங்காயில இருக்கா, இது சீனாவில் உள்ள பெய்ஜிங்ல இருக்கு. சரியா, SCO அமைப்பு எங்க இருக்கு? சீனாவில் உள்ள பெய்ஜிங்ல இருக்கு. சரியாமா? சோ இவ்வளவு உலக நிறுவனங்களும் முக்கியமான நிறுவனங்களும் அதனுடைய தலைமையிடங்கள் எங்க இருக்குன்றதை இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.